WWE ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் வச்சிருக்காங்க. அந்த மேட்ச் தான் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க். இவங்க ரெண்டு பேருக்கும் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைனை WWE கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராவில் கூட மெயின் ஈவெண்ட்டில் ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத தாண்டி ரெண்டு பேருமே பயங்கரமான வார்த்தை மோதல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான ஃபயரி ப்ரோமோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்க் ஒரு கட்டத்துல பயங்கரமா ப்ரோமோ கொடுத்தாரு. சிஎம் பங்க் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் ஷீல்டை உருவாக்கல, நான் தான் ஷீல்டை உருவாக்குனேன், அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸே நான் வைக்க ஐடியா பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல சிஎம் பங்க் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன ரோமன் ரிங்ஸ் ஃபாதரை பற்றி பேசியிருப்பார். இதனால ரோமன் ரிங்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பார். இந்த ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணுறதுல இது கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகுது. ரோமன் ரிங்ஸ் ஃபேமிலியை பற்றி சிஎம் பங்க் பேசுறது, சிஎம் பங்க் வந்து எனக்கு ரியல் லைஃப்பில் வந்து ஒரு த்ரெட்னன் இருக்கு, மெசேஜ் வருது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது. இந்த சம்பவம்லாம் ஸ்டோரி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணாலும் இந்த ஸ்டோரி லைனில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸோட ஃபாதரை பற்றி பேசினதுனால, அதனால ரோமன் ரிங்ஸ் ஃபேமிலியை பற்றி பேசினதுனால இந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட்டா ராக் உள்ரா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸோட ஃபாதர் ராக்கு வந்து அங்கிள் வேணும். அதனால வந்து தன்னோட ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டோரி லைன்ல பில்ட் பண்ணி, இந்த ஸ்டோரி லைன்ல பேசி, இந்த ஸ்டோரி லைன்ல உள்ள கொண்டு வந்த சிஎம் பக்கு எகெயின்ஸ்டா ராக் ரோமனுக்கு ஆதரவா இந்த ஸ்டோரி லைன்ல இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ராக் ரிட்டர்ன், ரொம்ப வருஷமா ரிட்டர்ன் வராம இருக்கிற ராக் மீண்டும் ரிட்டர்ன் வர போறாரு. ரிட்டர்ன் வந்து சிஎம் பங்குக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்டோரி லைனை நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ரெசில்மேனியா 42 மெயின் ஈவெண்ட்ல ஒரு பயங்கரமான சம்பவமா இருக்க போது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.